2026ஆம் வருடத்திற்குரிய தமிழ் புத்தாண்டிற்குரிய பொது பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வருமான அதிகரிப்பு அப்படிங்கிறது கூட இந்த வருஷம், பொருளாதார அதிகரிப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்களா எடுத்துக்கலாம். இந்த வருஷம் ஆன்மீக ஸ்தலங்களில் கூட்டம் அதிகபட்சம் நிரம்பி வழியும். அதன் மூலம் சில சங்கடங்களும் நேரும் பொதுமக்களுக்கு. ஏன்னா சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் எல்லாமே இந்த வருட பிறப்பின் பொழுது சேர்ந்திருப்பது சில விபத்துகளையும் காட்டுகிறது. அதுவும் குறிப்பா குருவினுடைய வீட்டிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது ஆன்மீக ஸ்தலம் போன்ற விஷயங்களில் அல்லது கடற்கரை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களில் சில பிரச்சனைகள் நிகழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் காட்டுகிறது. அதுலயும் குறிப்பா வருட பிறப்பின் ஆரம்பத்திலேயே பார்க்கும் பொழுது ராகுவும் சந்திரனும் 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்குது. சனி செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் சேர்ந்திருப்பது அவ்வளவு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை. எனவே பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது, அதிலும் குறிப்பாக கூட்டமான இடங்கள், ஆன்மீக ஸ்தலங்கள், கடற்கரையில் அமைந்துள்ள ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது பொதுமக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கூட்டமா இருக்கிற இடங்களை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்திற்கு நன்மையை தரும். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படியா பயிரிடப்பட்டு அதன் மூலம் ஒரு நல்ல மகசூல் விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. அதுலேயும் குறிப்பா சனி லாபஸ்தானத்தில் இருப்பது எள் சம்பந்தமான எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட பயிர்கள் எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் அதிக விளைச்சலை கொடுக்கும். அந்த அமைப்புல உணவுப் பொருட்களின் விலை பார்த்தீங்கன்னா ஓரளவு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதே சமயத்துல விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த வருடம் மழை பொழிவும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பிலேயே வருகிறது. மேலும் சுக்கிரனும் தண்ணீருக்குரிய கிரகம், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சம் பெற்ற சூரியனுடன் சேர்ந்திருப்பது இந்த வருடம் கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதற்கான அதிக வாய்ப்புகளை காமிக்கிறது. குழந்தைகள் பிறப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த வருடம் அதிகபட்சம் செயற்கை முறையில் IVF, IUI சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகபட்ச குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்துல பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் இந்த வருடம் ஆரோக்கியம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் மருத்துவமனை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. பொருளாதாரங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது புதிய மருத்துவமனைகள் அரசாங்கம் கட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும், மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகள், பார்மா கம்பெனி சம்பந்தப்பட்ட பங்குகளுக்கு இந்த வருடம் கொஞ்சம் விலையேற்றம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள்